செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் 11 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கும் நிலையில் அதன் பலன்கள் குறித்த பயனாளிகளின் கருத்துகள், மத்திய அரசு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக வேலூர் மாவட்டம் செம்பராயநல்லூர் திகழ்வது குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கி 11 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது. மத்திய அரசின் நிதியுதவிகளை இடைத்தரகரின்றி நேரடியாக பெற்றுக்கொள்ள இத்திட்டம் உதவிகரமாக உள்ளதாக தமிழகத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். என்னுடைய பேர் வருண் கிஷோர். நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். எங்களோட தொழில் ஆச்சாரி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வங்கி கணக்குன்ற ஒரு கணக்கே கிடையாது. 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஜம் தன் ஒரு திட்டம் ஆரம்பிச்சாரு. அந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் நாங்களே இலவசமா வங்கி கணக்கு ஓபன் பண்ணி இப்ப எங்களாலையும் சேமிப்பை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வழங்கின நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் சித்ரா. நான் வேலூர்ல இருக்கிறேன். பேங்க் புக் ஓபன் பண்ணா 5000 10,000 கேட்டாங்க. என்னால முடியல. ஆனா மோடியுடைய திட்டத்துல ஃப்ரீயா புக் ஓபன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதனால நான் அதை பயன்படுத்தி கொண்டு 100 நாள் வேலை செய்யற காசெல்லாம் அதுலதான் வருது. அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தேவைக்கு நான் எடுத்து செலவு பண்றேன். திட்டத்தை கொடுத்த மோடிக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். என் பேர் வெண்ணிலா. நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். இப்ப மோடி ஸ்கீம்ல 0 பேலன்ஸ் வச்சு ஓபன் பண்ணாக்கா ஃப்ரீயா ஓபன் பண்ணி தராங்க. அது மூலியமா நான் புக் ஓபன் பண்ணி என் அக்கௌண்ட்ல காசு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என் தேவைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் சுசீலா. நான் நாமக்கல் மாவட்டம் புதுச்சேத்திரத்துல நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த அனைவருக்கும் வங்கிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எனக்கு கூலி வேலை கிடைக்கிற காசை நேரடியா அந்த வங்கிக்கே அனுப்பிடுறாங்க. எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப மட்டும் நான் போய் அந்த காசை எடுத்துக்கோங்க. இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இந்த வங்கினால பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் என் பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குது. எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. என் பேர் மல்லிகா, தருமபுரி. நான் வீட்டு வேலைக்கு போகிறேன். பிரதம மந்திரி ஜன்தன் கணக்கு இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓஏபி அந்த கணக்கில் தான் நான் வாங்குறேன். இந்த கணக்கில் ஓப்பன் பண்ணி கொடுத்தவங்களுக்கு மோடி ஐயாவுக்கு நன்றி. என் பேர் அபிராமி. மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியில் இருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. நமக்கு வங்கி அக்கௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் கேட்டப்ப பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட சூழ்நிலைக்கு நான் 1000 ரூபாய் இது பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியலனால அப்போதான் பாரத பிரதமரோட அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் அந்த இதில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி இப்போ என்னோட சின்ன சின்ன வரவு செலவெல்லாம் நான் அதில் தான் பார்த்துக்கிறேன். அனைவருக்கும் வங்கி திட்டம் என்னைய மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இது ரொம்ப உபயோகமுள்ள ஒரு திட்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு எங்களுக்கும் நாங்களும் சின்ன சின்ன வரவு செலவுகளை இதில் பார்த்துக்கிறதுனால எங்கள் கையிலையும் ஒரு பொருளாதார பிடிப்பு இருக்கிற மாதிரி ஒரு முழுமையான ஒரு உணர்வு கிடைக்குது. அதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேலூர் மாவட்டத்தில் உள்ள செம்பராயநல்லூர் கிராமத்தில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக திகழ்ந்து வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டின் வளங்கள், குடிமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு செயல்படும் ஒரு அரசு சிறந்த அரசாக திகழ்கிறது என திருவள்ளுவர் உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்று குறிப்பிடுகிறார். அதை போலவே நாட்டில் உள்ள கிராமங்களின் வளர்ச்சி மற்றும் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள செம்பராயநல்லூர் என்ற கிராமத்தில் சுமார் 650க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு வாழும் மக்களுக்கு மத்திய மாநில அரசின் திட்டங்கள் மூலம் பல்வேறு மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் சுத்தமான குடிநீர், சாலை வசதிகள், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கான்கிரீட் வீடுகள், பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இலவச எரிவாயு இணைப்புகள், தரமான அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள், சுகாதார தூய்மை, வறட்சி காலங்களில் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் குறுங்காடுகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களால் சுமார் 6 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டு தன்னிறைவு அடைந்திருப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜீவிதா ரமேஷ் தெரிவித்தார். 460 வீடுகளுக்கும் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு
தினசரி அவங்களுக்கு நீர் வழங்கப்பட்டிருக்கிறது. பின்தங்கி இருக்கும் குடும்பங்களோட எண்ணிக்கை அடிப்படையில் 50 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வீடு வழங்கப்பட்டது. மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா வழங்கப்பட்டது. பல திட்டங்கள் இந்த ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக திகழ்கிறது. கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்களால் தாங்கள் மிகுந்த பயனடைந்திருப்பதாக அங்கு வாழும் பொதுமக்கள் கூறினார்கள். பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமா இது பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளவு மழை பெஞ்சாலும் சொட்டு தண்ணி கூட நீச்சல் இல்லை. ஜனங்களுக்கு போட்டு வரதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குது. இது போல முன்னெல்லாம் தண்ணி எங்க ஊர்ல தண்ணி ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. குடித்தூடு தண்ணி இல்லாம இருந்தது. இப்போ தினந்தோறும் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தண்ணி நல்லா ஃப்ரீயா வருது. சுத்தமான தண்ணி வருது. இந்த ஜல்ஜீவன் திட்டம் வந்ததுனால மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மழை பெஞ்சா அடுப்பு விறகெல்லாம் ஈரமாயிடும். நாங்க சாப்பாடு செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்த பிறகு கரெக்ட் டைம் சாப்பாடு கொடுக்குறோம். பசங்களும் கரெக்டா ஸ்கூல் போறாங்க. சேலம் மாவட்டத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றும் மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் ஒரு செய்தி தொகுப்பு. 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், பாரத தேசத்தை மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். அவரின் வழியில் சர்வதேச அரங்கில் வலிமையான இந்தியாவை உருவாக்கிடும் விதமாக இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றிடும் வகையில் மத்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா எனும் புத்தொழில் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. முன்பெல்லாம் தங்களது கனவு திட்டத்தினை நிறைவேற்ற இளைஞர்கள் பல வழிகளில் முயற்சிக்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது இளைஞர்களை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கில் அரசே முன்வந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் சேலத்தை சேர்ந்த இரட்டையர் ராம் லட்சுமணன் இணைந்து தலைக்கவசத்தை நோய் பாதிப்பிலிருந்து மீட்கும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். விபத்துகளில் இருந்து இன்னுயிர் காக்கும் தலைக்கவசத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதிலுள்ள பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் போன்றவற்றால் தொற்றுநோய் பாதிப்பு அபாயம் உள்ளது. ஒரு சில நிமிடங்களில் இந்த பாதிப்புகளை நீக்கும் வகையிலான இயந்திரத்தை ராம் லட்சுமணன் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். தொடர்ந்து தலைக்கவசம் அணியும் போது ஏற்படும் தலைமுடி மற்றும் சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்கும். வெவ்வேறு நிறுவனங்களில் மென்பொருள் பணியாளராக வேலை செய்து வரும் இருவரும் பணி நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் முயன்று இந்த முயற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளனர். ஸோ பை 2030 $1 trillion எக்கானமியை இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பும் பூம் ஆகணுன்றதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இந்த ஹெல்மெட் கிளீனிங் வெண்டிங் மிஷின். நம்மளுடைய நாட்டு மக்கள் மற்ற பீப்புளுக்கு எல்லாருக்குமே இது ஒரு புதிய ஒரு தொழில் வாய்ப்பாக கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மிஷினை நாங்கள் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதில் நாங்கள் பண்ணியிருக்க புது டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னா, நம்ம இந்தியன் பேமெண்ட் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணி ஒரு வெண்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுன்ற சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம நாங்க இந்த ஆட்டோமேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் கேட்வே மூலியமா ஒரு பீப்புளும் நீங்க யூஸ் பண்ற ஒரு ஸ்டெரிலைசேஷன்லயுமே ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் ஏதாவது ஒரு கல்வித்தொகைக்கு படிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் சேர்ற மாதிரியான வழிவகையும் பண்ணியிருக்கோம். இந்த தொழில் மூலியமா வேலை வாய்ப்பு கிடைக்க போறதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய வெல்டர்கள் ஆகட்டும், எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழிலில் சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு புதிய ஒரு ஊக்கமா இருக்கும். ஸோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்காக. அதை நாங்கள் டெவலப் பண்ணி இன்னைக்கு நாங்கள் பப்ளிக்கு கொண்டு வந்திருக்கோம். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் என்கிறார் திருவள்ளுவர். இதன் அடிப்படையில் ஆற்றல் மிக்க இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வ செயல்களுக்கு மடைமாட்டிடும் வகையில் மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் திட்டம் பல்வேறு இளைஞர்களை மதிப்புமிகு தொழில் முனைவோராக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் மகளிருக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் இணைப்பு திட்டம் மூலம் நாடு முழுவதும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பம்ப் செட்டுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. அனைவரும் கண் தானம் செய்ய உறுதி ஏற்போம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.